ஓம் நம சிவாய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியானது சமஸ்கிருதத்தில் சிவனின் பெரிய இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகா சிவராத்திரியானது அளப்பெரிய ஒரு உன்னதமான அளப்பெரிய சக்திகளை பூமியின் மீது விழ வைக்கக்கூடிய ஒரு ஈத்தர் சக்தி தான் இந்த மகா சிவராத்திரி. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அறிவியல் ரீதியாகவும் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான நாள் இந்த மகா சிவராத்திரி. பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம்னே சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரியை. இந்த மகா சிவராத்திரி அன்று கிடைக்கக்கூடிய இந்த அளப்பெரிய ஈத்த சக்திகளை நாம் எப்படி பெற்று பயன்பெறலாம், நம்ம அதை பெறுவதற்கான வழிகள் என்ன, எதற்காக இந்த சிவராத்திரி அப்படின்றத பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மகா சிவராத்திரியோட அளப்பெரிய ஈத்த சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவராத்திரி நாட்கள்லாம் லூமினிஃபெரஸ் ஈதர் என்ற அந்த சக்தி தான் இந்த பூமியின் மீது விழும். மாதம் சிவராத்திரியில் இந்த சக்தி இந்த பூமியை நோக்கி வரும். ஆனால் இந்த மகா சிவராத்திரி அன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் நம்ம பூமியை அடையும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ப்ரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக இறங்குமா இந்த சக்தியானது. இந்த நேரத்தில் நம்ம முதுகை நேராக வச்சு தூங்காமல் இருந்தோன்னா நமக்கு அளப்பெரிய சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்குமாம். இந்த சக்தி வேற எந்த நாளுமே நமக்கு கிடைக்காது. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று மட்டும்தான் இந்த அளப்பெரிய சக்தியானது நமக்கு கிடைக்கும். எனவே தான் இந்த நாளில் நம்ம கண் விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சூட்சுமம் என்று சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண கண்ணுக்கு தெரியும் பொருட்கள் அனைத்தையுமே ஸ்தூலம்னு, கண்ணிற்கு தெரியாத ஒரு சக்தியை சூட்சுமம்னு சொல்லுவாங்க. இதில் ஈத்தர் சக்தியும் அடங்கும். சாதாரணமாக பிரபஞ்சத்தில் எப்போதுமே தொடர்ந்து பூமியை நோக்கி ஒரு சக்தியானது விழுந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மகா சிவராத்திரி அன்று மட்டும் சக்தியானது ரொம்பவே அளப்பெரியதாகவே இருக்கும். இந்த விஞ்ஞானிகள்லாம் அறிந்து உண்மையாகவே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நம்ம தொலைக்காட்சியெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே பார்க்குறோம். ஆனால் அதனுடைய பல மைல்களுக்கு இருந்து தான் அந்த தொலைக்காட்சியானது ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த ஈத்தர் சக்தி மூலமானதான் அதுவும் நடைபெறுகின்றது. அப்படி ஒரு ஈத்தர் சக்தி தான் மிகப்பெரிய அளப்பெரிய சக்தி தான் இந்த பூமியை நோக்கி விழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி. பிரபஞ்சத்தால ஜீவாத்மாக்களின் நன்மைக்காகவே பரப்பப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த ஈத்தர் சக்தி. இந்த ஈத்தர் சக்தியானது குறிப்பாக மகா சிவராத்திரி அன்று நடு இரவில் தான் பூமியின் மீது அதிகமாக விழும். எனவே தான் அன்றைய தினம் நம்ம மக்கள் விழித்திருந்து அந்த சக்தியை நம்ம உடலில் பெற்று ஆரோக்கியமாக வாழ்வு பெறுவதற்காகவே இத்தகைய பூஜை வழிபாடெல்லாம் நம்ம ஆன்றோர்கள் வகுத்துள்ளாங்க. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும். இதில் 2 நீள்வட்ட பாதை இருக்கின்றது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமி இந்த பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம மகா சிவராத்திரி. அது வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் இந்த மாசி மாதத்தில் நடைபெறுகின்றது. இந்த சிவராத்திரி அன்று அதிகமாக சக்தி இருக்கும். எனவே தான் இந்த அளப்பெரிய சக்தியை நாம் பெற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே அன்றைய தினம் நம்ம விழித்திருக்க வேண்டும். இந்த ஈத்தர் சக்தி பார்த்திங்கன்னா 2 விதமான தன்மையில் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்ப்ரிங்கு, இன்னொன்று ஃபால். இந்த மகா சிவராத்திரி அன்று வரக்கூடியது தான் ஸ்ப்ரிங் என்ற தன்மை கொண்ட சக்தி. இந்த சக்தியை நம்ம எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈத்தர் சக்தியானது பூமியை நோக்கி 24 மணி நேரம் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வருமாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வருமா. இந்த ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வருமாம். ஆனால் இந்த மாசி மாதத்தில் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் சக்திகள் அளப்பெரிய சக்தியானது பூமியின் மீது விழும். எனவே தான் நம்ம இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதனால தான் இது ரொம்பவே பெரிய குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த நடு இரவு 12:15 12:45 மணி வரைக்கும் இது உச்சமாக இருக்கும் இந்த ஈத்தர் சக்தியானது. எனவே அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருந்து இப்போ தூங்காமல் நீங்கள் முதுகு தண்டை நேராக வச்சு உட்கார்ந்துருந்து நீங்கள் இறைவனோட ஸ்லோகங்களையோ இல்லை மந்திரங்களையோ சொல்லிட்டு தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு அளப்பரிய சக்தியை நம்ம கடவுள் சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், இல்லை பிரபஞ்சம் சொல்லலாம். பிரம்மாண்டம், ஆற்றல், பேரறிவு, பிரபஞ்சம், இந்த மாதிரி நமக்கு என்ன தோன்றுதோ அந்த பெயர்களை நம்ம அழைச்சி கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று நீங்கள் விரதம் இருந்து தூங்காமல் முதுகு தண்டை நேராக வச்சு தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஈத்தர் சக்தி உச்சநிலையில் இருக்கக்கூடிய அந்த 12:15 நீங்கள் சகஸ்ரார சக்கர
மூலாதாரத்தின் வழியாக நம்ம பீனியில் கிளாண்ட் என்ற ஒரு ஆனந்த சுரப்பி சுரக்குமாம். இது கரெக்டாக வந்து அந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை நமக்குள்ளே உருவாக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் நமக்கு நாமே ஆசீர்வாதம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வந்து சக்தி நம்ம கர்மாக்களை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் பகலில் விட இரவு நேரத்தில் தான் சூரிய வெளிச்சம் இல்லாதக்கூடிய அந்த இரவு நேரத்தில் தான் சக்திகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த இரவு நேரங்களை விழித்திருந்து நம் தியானம் செய்யக்கூடியது. தியானம் செய்தாலும் சரி, நம்ம என்ன விஷயங்களும் செய்தாலும் சரி, அதற்கு பலன்கள் பல மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். எனவே இந்த மகா சிவராத்திரியை தவற விடாதீங்க. இதே நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் உலகம் பிரளயம் ஆன போது அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் போய் அடைஞ்சுதான். இதனால் அண்ட பிரபண்டமாக உலகம் வந்து செயலிழந்து இருந்தது. இந்த நேரத்தில் கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரபாண்டம் உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தாராம். அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரினங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிரினங்களை படைத்தருளாராம். அம்பிகையின் வேண்டுகோள் உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகையும் வேண்டிக் கொண்டாங்களாம். இதன்படிதான் எனவேதான் இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைவோம் அப்படின்னு இந்த புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சிவராத்திரி அன்று வேடனுக்கு முக்தி அளித்த வில்வ இலை. இந்த வில்வ இலைக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. இந்த வில்வ இலையில் நம்ம ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, இந்த மகா சிவராத்திரி அன்று வில்வ இலைக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்தது. எனவே நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கக்கூடிய எல்லா வழிகளிலுமே நமக்கு எல்லாமே வந்து நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடியது. சிவபெருமான் பின்னப்பட்ட கூந்தல், நெற்றியில் 3வது கண், முடி அலங்கரிக்கும் பிறை நிலவு, கழுத்தில் கருட பாம்பு என அவரது உருவப்படமே அவரது சூழ்நிலை இயல்புகளையும் காலம், மரணம் மற்றும் பிரபஞ்சத்தின் மீதான அவரது ஆதிக்கத்தையும் குறிக்கிறது. இத்தகைய ஆதிக்கத்தில் நிறைந்த இந்த பிரபஞ்சமான சிவபெருமானை நாம் நினைத்து வழிபடும் போது இந்த மகா சிவராத்திரியில் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று முக்தி அடைவோம். ஓம் நம சிவாய. நீங்களும் இந்த மகா சிவராத்திரியை தவறவிடாமல் அளப்பெரிய சக்திகளை பெற்று முக்தி அடைந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். இந்த வருடம் மகா சிவராத்திரி ஆனது பிப்ரவரி மாதம் வருகின்ற புதன்கிழமை 26ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி ஆனது வருகின்றது. நீங்களும் இந்த மகா சிவராத்திரியை தவற விடாமல் பூஜை செய்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லுவாங்க சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.